வெல்கம் பேக் டு இட்ஸ் மேட் ஈஸி தமிழ். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆஷிக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது இந்த லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு அப்புறம் வந்தது தான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஆனால் இந்த லா வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தனால இதுக்கு வந்து ஜீரோத் லான்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, இது எங்கெங்கே ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகுறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Zeroth law of thermodynamics பத்தி பார்ப்போம். அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, if two thermodynamic system are each in thermal equilibrium with the third one, then they are in thermal equilibrium with each other. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மூணு சிஸ்டம் எடுத்துக்கணும், A, B, C. இந்த மூணுமே கான்டாக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ A and B இண்டிபெண்டண்டா தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு and A and C இண்டிபெண்டண்டா தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குன்னா B and C ஆட்டோமேட்டிக்கா தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை அட்டைன் ஆயிருக்கும். இப்போ தெர்மல் ஈக்விலிபிரியம்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ரெண்டு சிஸ்டம் எடுத்துக்கிடுவோம். ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ 80 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹாட் பாடி அண்ட் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கோல்ட் பாடின்னு எடுத்துக்கிடுவோம். யூஸ்வலாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி தான் நடக்கும். ஸோ இப்போ தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் ரெண்டு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சிஸ்டத்தோட டெம்பரேச்சருமே சேம் டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். அதாவது ஹாட் பாடியிலேருந்து 80 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கோல்ட் பாடி 30 டிகிரி செல்சியஸ் அடிஷனாக ஆட் ஆகி ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர், அதாவது 50 டிகிரி செல்சியஸை ரீச் ஆகும். ஸோ ரெண்டு சிஸ்டமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்கிறது தான் நம்ம வந்து தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஹாட் காஃபி எடுத்துக்கிறோம், அதோட டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கணும். அண்ட் ஒரு கோல்ட் காஃபி எடுத்துக்கிறோம், அதோட டெம்பரேச்சர் வந்து 12 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த ரெண்டுமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்கோம், அதாவது ஏர் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸில் வச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹாட் காஃபியும் சரி கோல்ட் காஃபியும் சரி ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்கனால ரெண்டுமே கொஞ்ச நேரத்தில் நார்மல் டெம்பரேச்சராக அட்டைன் ஆகும். ஸோ இது எப்படி அட்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போயே சொன்ன மாதிரி மூணு சிஸ்டம் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஏருங்கிறத நம்ம ஏன்னு வச்சுக்கிடுவோம், அண்ட் ஹாட் காஃபிங்க பின்னு வச்சுக்கிடுவோம், அண்ட் கோல்ட் காஃபியை சின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஏ அண்ட் பி, அதாவது ஹாட் காஃபியும் ஏரையும் நம்ம தனியாக பார்த்தோம்னா, ஹாட் காஃபிங்கிறது ஹாட் பாடி அண்ட் விச் மீன்ஸ் பிங்கிறது ஹாட் பாடி அண்ட் ஏர் வந்து ஏ, அது வந்து கோல்ட் பாடி. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்பவுமே ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதில் வந்து ஹாட் காஃபிலேருந்து ஹீட் வந்து ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹாட் காஃபியோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்ச நேரத்தில் கம்மியாயிரும். கம்மியாகி என்ன நடக்குதுன்னா ரெண்டுமே தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை ரீச் ஆகும். அதாவது ஏ அண்ட் பி வந்து தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை ரீச் ஆகும். அதே மாதிரி ஏ அண்ட் சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர் வந்து ஹாட் பாடி அண்ட் கோல்ட் காஃபி வந்து கோல்ட் பாடி. ஸோ ஏரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து கோல்ட் பாடி வந்து, அதாவது கோல்ட் காஃபி வந்து அப்சார்ப் பண்ணி கோல்ட் காஃபியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிறதுனால ஏர் அண்ட் கோல்ட் காஃபி வந்து தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை ரீச் ஆகும். அதாவது ஏ அண்ட் சி வந்து தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை ரீச் ஆகும். ஸோ இப்போ ஏ அண்ட் பி தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அண்ட் ஏ அண்ட் சியும் தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஹாட் காஃபியையும் கோல்ட் காஃபியையும் நம்ம காண்டாக்டில் கொண்டு வச்சோம்னா ரெண்டுக்கும் நடுவில் எந்த ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே நடக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, ஏ அண்ட் சி தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ பி அண்ட் சி, அதாவது ஹாட் காஃபியும் கோல்ட் காஃபியும் ஆட்டோமேட்டிக்காகவே தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை ரீச் ஆயிரும். அதனால தான் எந்த ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே நடக்காது. இதை தான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவோம். இப்போ ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக எங்கெங்கே அப்ளை ஆகுங்க பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இட்ஸ் மேட் ஈஸி தமிழ்ங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next session. Bye.